ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பக்கம் 143. ஆவர்த்திஹி அசக்ருதூபதேசாத் லிங்காச்ச ஆத்ம இதி தூ உபகச்சந்தி கிராஹயந்தி ச ந பிரதீகே நகீசக பிரம்மதிருஷ்டிஹி உத்கர்ஷாத் ஆதித்யாதிமதஸ்ய அங்க உபபத்தேஹே. ஓகே. ஸோ பிரம்மதிருஷ்டி உத்கர்ஷாத். இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம பகவானை எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அது அவனுக்கே போய் சேர்றது. இதை பகவான் கிருஷ்ணர் அழகாக சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாம் மாம் சாந்திம் ருச்சதி அப்படின்றார். யோ யோ மாம் ஞாம் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சுதுமிச்சதி தஸ்ய தஸ்யச்சலாம் ஸ்ருத்தாம் தமேவ விததாம் யகம். ஒரு மனுஷன் எது மேலே ஸ்ரத்தை வைக்கிறானோ நான் அந்த ஸ்ரத்தைக்கு தகுந்தாற்போல் நானே பலனை கொடுக்குறேன் அப்படின்றார் பகவான் கிருஷ்ணர். ஓகே. அப்போ இந்த எல்லாமே எந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் பண்ணால் கூட அது ஈஸ்வரனுக்கே போய் சேர்றது அப்படின்றது தெரியறது. ஓகே. அப்போது இந்த பிரம்ம திருஷ்டி உத்கர்ஷாத், பிரம்ம திருஷ்டி திருஷ்டிக்கு காரண பிரம்மன். இந்த காரண பிரம்மன் ஈஸ்வர உபாசனம். இந்த ஈஸ்வர உபாசனம் பிரம்மன் விஷுவலைஸ் பண்ணணும், ஈஸ்வரனை விஷுவலைஸ் பண்ணணும். காரண பிரம்மன் பிரகார திருஷ்டி ஆதித்ய இரண்ய கர்ப்ப
விஷயா மெடிடேஷன், காரண பிரம்மன் பிரகாரா. பிரகாரா இல்லை, பிரகார. ஓகே. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் போனோம்னா கோயிலையோ வீட்லேயோ வந்து பூஜை பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணுவோம். ஸோ அர்ச்சனை பண்ணும்போது முன்னாடி இருக்கிற அந்த மூர்த்தி அது வந்து மெட்டலில் இருக்கும், கல்லில் இருக்கும். இப்போ ஒரு லிங்கம் காட்டினேன் நான், புரியுதா? ஓகே. அதை வந்து விஷ்ணு வந்து அதை கவனமாக பண்ணி கொடுத்துருவார், புரியுதா? நான் பிரம்மசூத்திரத்தில் இந்த பிரம்மசூத்திர பாஷையை எழுதுருவேன் பின்னாடி காலத்தில். ஏதோ விஷ்ணுன்னு நடுவில் சொல்கிறாரு, அவன் ஒரு பாஷ்யம் பண்ணிவிடுவான், புரியுதா? நடுவில் இந்த சப்கமெண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, அவங்க இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அந்த பிரகாரம் எழுதிடுவாங்க, புரியுதா? இந்த மாதிரி. அதனால் இப்போ அந்த லிங்கம் கொடுத்தோடனே நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பூஜை பண்ணுவீங்க, அபிஷேகம் பண்ணுவேன். நான் இப்போ சில பேரெல்லாம் கொடுத்தோலாம், எப்பயோ கொடுத்ததெல்லாம் இப்போ அபிஷேகம் பண்ணுறான், புரியுதா? இது கரெக்டாக இருக்கிறது, அபிஷேகம் பண்ணுற மாதிரியாக இருக்கிறது. அபிஷேகம் பண்ணி உள்ளே வச்சிடலாம், புரியுதா? அது மாத்திரம் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பையில் வச்சுக்கிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய் சும்மா ஒரு சிவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு ஜலம் எடுத்து அவனுக்கு ருத்ரன் தெரிஞ்சுன்னா அந்த ருத்ரத்துலேயே ஒரு பகுதி இருக்க பீக்கில் சொல்லுவோமே, இது லோக்கல், என்ன மாதிரி பாமர மனிதர். அதுவும் வந்து சாதாரண நமச்சிவாய வரும். அங்கே தான் நமசிவாய வருது ருத்ரத்தில், மைய பகுதி அது, புரியுதா? இந்த பகுதியை மாத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகே? அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது முன்னாடி அதெல்லாம் கூட வச்சுக்கலாம், ஓகே? எது தெரியுமா அதுன்னு வச்சுங்க. ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி அதில் வரதை அபிஷேகம் பண்ணலாம். இது அபிஷேகத்துக்காக உள்ளது, புரியுதா? இதை சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த போர்ஷனை நமச்சிவாய வரும் இல்லையா, அதுதான் பீக்கு, மையம். அதை சொல்லிட்டிங்கன்னா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி 6 ஆகிடும், புரியல? இது வந்து நம்ம வந்து சொன்னால் அபிஷேகம் பண்ணது எங்கே போனாலும் அபிஷேகம் பண்ணலாம். நம்ம எந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போனாலும் கையில் இதை வச்சுக்கலாம், நீங்கள் கூடவே வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து பர்ஸில் வச்சுக்கலாம், உங்களோட பர்ஸில் இதை வச்சுக்கலாம், ஓகே? இது இப்படி பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து ஈஸியான மெத்தட், புரியுதா? மொத்தமாக டோட்டலாக இருக்கிற ஆளை நமக்கு வசதியாக வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து நம்ம வீட்லேயோ வெளியிலையோ வந்து நம்ம வந்து சுவாமி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து சுவாமி வந்து ஈஸ்வரா வந்து பரோட்சம், புரியுதா? இந்த மூர்த்தி வந்து பிரத்யக்ஷம். இப்போ நான் கொடுக்குற சிவன் வந்து பிரத்யக்ஷம். ஆனால் ஈஸ்வரா கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பரோட்சமாக இருக்கிறது. அப்போ நான் வந்து இந்த பித்தளையில் பூ போடல, இந்த பித்தளையில் லிங்கமாக வச்சிருக்கிறதுல போடுற பூ வந்து பரோட்ச ஈஸ்வரனுக்கு போய் சார். இப்போ அர்த்தமாகிறதுல இப்போ உங்களுக்கு அப்போது இந்த வேத நெறி வாழ்க்கையில் வந்தவங்களுக்கு தான் இது புரியும், புரியுதா? அதனால் பிரதிமாக்கு நம்ம பூஜை பண்ணால் கூட கேசவம் பிரதிகச்சதி, ஈஸ்வரனுக்கு போய் சேர்றது. அப்போது இதில் இப்போ இந்த பிரகாரன்றது டெக்னிக்கலான வேர்டு, புரியுதா? நியாயசாஸ்திரத்தில் தர்க்க சாஸ்திரத்தில் உபயோகப்படுத்துகிற நம்ம வந்து அங்கங்கே மீமாம்சத்தில் எடுத்துப்போம், அப்புறம் தர்க்க சாஸ்திரத்துலேருந்து எடுத்துப்போம். நமக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அங்கெல்லாம் சௌரியமாக எடுத்துப்போம். நம்ம ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகே, திஸ் இஸ் புக். இது புக்கு. இந்த புக்கு விருத்தி வரும். இந்த விருத்தி தான் ஞானம், புக்கு ஞானம். இந்த புக்கு அதில் ஒரு தாட் வருது இல்லையா உள்ளர,
அந்த தாட்டு வந்து அந்த விருத்தி வருது இல்லையா, அந்த விருத்தி தான் இது புக்கு ஞானம். ஓகே, இந்த புக்கு ஞானமே இருந்துட்டால் போகாது. இந்த புக்கு நான் என்ன பண்ணுவேன், அந்த புக்கு ஞானம் வருது, புக்கோட ஞானம் விருத்தி, அந்த விருத்தியை சரஸ்வதி ஆக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இது சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டா பிரகார. சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஓகே, அந்த விருத்தியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, மஞ்சள் பொடி இந்த மனசில் உருவப்படுத்தும் போது அந்த மஞ்சள் பொடியை விநாயகராக மாத்திரம் பாரு, அந்த விநாயகராக மாத்திரத்துக்கு பேர் பிரகார. சப்போஸ் இந்த விஷயம் புரியலைன்னா, பிரகார புரியலைன்னா, ஹிந்து சனாதன தர்மம் மூட நம்பிக்கை. மரத்தை கும்பிடுவான், எலியை கும்பிடுவான், யானையை கும்பிடுவான். புரியுதா? இந்த பிரகார தெரியாதனாலையும் அதை யாரும் சொல்லி கொடுக்காதனாலையும் வேறு எங்கே போனாலும் அதை வந்து அட்லீஸ்ட் இந்த கோயில் பூஜாரிகளெல்லாம் இதை சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி டெக்னிக்கலாக சில பாடம், பேசிக் பால பாடமாவது கற்றுக் கொடுக்கணும். புரியுதா? வரவாளுக்கெல்லாம் சொல்லணும். இது ஏன் வந்து இதை இப்படி சொல்கிறோன்னா, பிரகார அது கல் தான், நமக்கு தெரியாதா கல்லில் தான் கும்பிட்றோன்னு. கல்லுலாம் கும்பிட்டாலும் கல்லே வச்சுட்டேன்னா அது ஞானம். இந்த கல்லில் வந்து ஈஸ்வரனை பார்த்துட்டா பிரகார சொன்னால் உபாசனை பொருளாக ஆகிடுறது, பரோட்சமாகிடுறது. புரியுதா? பரோட்சத்தை சொல்ல முடியாது. பரோட்சம் வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிக்கலாமா? முடியாது. ஏன்? பிரத்யக்ஷம் கிடையாது. அவன் இன்னும் சூக்ஷ்மத்துக்கே வரல. சயின்ஸு சூக்ஷ்மத்துக்கே வரல. உங்களுக்கு ஒரு பேத்தட்டிக்கான ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னால் இந்த சிறுமை கண்டு பொங்குவாயின்னு வரல பாரதியார், அந்த மாதிரி பொங்கி பொங்கி இருக்கிறதுல ஒரு விஷயம் வந்து என்னென்னா, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் படிக்காமல் இவன் வந்து 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து படிப்பை முடிக்கிறானே, இது ஒரு படிப்பை அது அப்படின்றது இல்லை. ஒரு வாழ்க்கையில் பேசிக் நீடு கர்மேந்திரியம் ஞானேந்திரியம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த சூக்ஷ்ம சரீரம் தெரியாமல் இவர் வந்து படித்து முடிச்சுட்டாரான். 20 லட்சம் கொடுத்தேன், அவனுக்கு 10 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு. நான் சொல்கிறது புரியுதில்ல? கோவம் வருமா வராதா? அதுவும் மெடிக்கல் சீட்டுக்கு 5 லட்சம் கொடுக்குறேன், 10 லட்சம் கொடுக்குறேன்னா அந்த மெடிக்கலில் போய் எம்பிபிஎஸ்சில் போய் படித்து முடித்து டாக்டர் வாங்கி எம்பிபிஎஸ் பட்டம் வாங்கி அதுக்கு பிறகு ஃபர்தராக அதிலே நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கிறது, அதிலே பிஹெச்டிலாம் இருக்கிறது, ஸ்பெஷல் சப்ஜெக்ட்லாம் இருக்கிறது. அந்த சப்ஜெக்ட்லாம் முடித்தோடனே உனக்கு கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் தெரியுமா? முக்கிய பிராணன்னா தெரியுமா? கவுன பிராணம் தெரியுமாயா? கவுன பிராணம் தெரியும். உங்கள் ஹெச்ஓடிக்கிட்ட போய் கேளுங்க. இந்த இல்லை டீன் சொல்லுவாங்களா, அந்த இதில் ஹாஸ்பிட்டலில் பெரிய ஆள் பேர் என்ன, டீன். அந்த டீன்கிட்ட போய் நின்று, நான் வந்து அப்போவே மெட்ராஸ் வந்த புதுசில் நேராக டீன்கிட்ட போயிட்டேன், ராமச்சந்திராவில். புரியுதா? எவ்வளோ தைரியம் இருக்கும் பாரு, எந்த வித இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. சார், ஏழைப்பட்டவங்க சேர்த்துருக்கு ஹாஸ்பிட்டலில், பைசா குறைக்கணும். நீ யார் தம்பி? நான் வந்து இது சோ அப்படின்னு குறைச்சிட்டான்னு இப்படி சைன் போட்டு, இந்த ஜிஆர்டியில் குறைக்கிற மாதிரி இல்லை, அது வந்து ஏமாத்துறது. அது அவன் கேட்டால் 100 ரூபா குறைப்பான், புரியுதா? இல்லைன்னா 100 ரூபா அவன் வச்சுப்பான், அவ்வளோதான். அப்படி இல்லை, இவன் வந்து சஃபிஷியண்ட்டாக 50-20% குறைச்சிட்டான் அந்த ஆப்ரேஷனுக்கு. இப்போ புரியுதுதான்? அந்த மாதிரி இவன் வந்து வாட்ச்மேன்கிட்டயே கேட்டுட்டு இருப்பான், ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? அவனுக்கே சம்பளம் இல்லாமல் இருக்கான். ப்ராப்பர் பர்சனை, டைரக்ட் பர்சனை போய் அப்ரோச் பண்ணோம். புரியுதா? இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேயே சுபாவம். புரியுதா? ஒரு பெரிய டாக்டர் இருந்தார் இந்த வீராசாமி ஸ்ட்ரீட்டில், புரியுதா? பாலசுப்ரமணியன் பேர். அவரை ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வரணும். அவர் அப்போ அந்த காலத்தில் பெரிய ஆள், புரியுதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் பெரிய ஆள், அவ்வளோதான். இன்னொரு காலத்தில் சின்ன ஆளாக ஆகிடுவாங்க, ஏன்னா வேறு ஒருத்தர் பெரிய ஆளாக ஆகிடுவாங்க.
அவரை போய் வீட்டுக்கு போய் நிற்பேன். அவர் பிஸி, நிஜமாக பிஸியான டாக்டர். அந்த அம்மா, ஏன்டா தம்பி வந்திருக்க, அவர் தலைமை தாங்கணும், ப்ரோக்ராமுக்கு தலைமை தாங்கணும். எப்பயுமே இது மாதா சக்தி பிடிச்சிக்கணும், மாத்தூர் சக்தி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த டாக்டரை ஒரு அர்ச்சனை பண்ணான். போங்க, இந்த சின்ன பையன் வந்து எத்தனை தடவை வந்து வாசலில் நின்றுட்டு கேட்டுட்டு போகிறான், போங்க. அந்த கேம்பு இதுக்கு விழாவுக்கு வந்துட்டார் டாக்டர். அது மாம்பழத்தில் இருக்கவன் தானே வருவான் இந்த விழாவுக்கு. அவனும் ஆச்சரியம் பார்க்குறான், டாக்டர் எப்படி வந்தார், வந்துட்டார். புரியல, நம்ம முடிவு பண்ணோம் டாக்டர் வரணுமா வர வேண்டாமா. புரியுறதுல, அதுக்கு பேர் புருஷார்த்த வில்லு, புரியுதா, அதுக்கு பேர் வில்லு, புரியுதா. வந்தால் அவர்கிட்ட இல்லை, வராட்டி போட்டோம் பார்த்துக்கலாம் பரவாயில்ல. இந்த சால்ஜாப்லாம் சொல்லக்கூடாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, புரியுதா, கிட்டாதாயின் வெட்டன மர, புரியுதா. அந்த மாதிரி இருக்கணும் லைஃப்னு. சொதன்னு ஊற வச்ச அவ்வளவா இருக்கக்கூடாது. இங்கே என்ன சொல்கிறாரு, மஞ்சள் பொடியை விநாயகராக உள்ளர மாத்திரமே, அதுக்கு பேர் பிரகார. இந்த பிரகார புரிஞ்சாதான் நம்ம வந்து படைச்சவனை, படைக்கப்பட்டது அனைத்தையும் பிரகார பண்ணுறோம். இந்த ஹோல் பிரபஞ்சத்தையும் உபாதான காரணத்துக்கு இன்னொரு பேர் இது பிரகார. அப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸ்வரனாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुः सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव. இதில் வந்து என்னுடைய குருநாதர் முன்னாடி இருக்கிறாரு. பிரகாரம் என்ன, குருவே மாதாவாக பார்க்கறது பிரகார, குருவே பிதாவாக பார்க்கறது பிரகார. அப்போ சாய்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கிறது. மாதா பார்க்கலாம், பிதா பார்க்கலாம், குருவாக பார்க்கலாம், ஈஸ்வரனாக பார்க்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா. அப்படி பார்க்கறது அறிவு கட்டத்தனமாக பார்க்கல, பிரகார. புரியுதா, அவர் நம்மளை மாதிரி ஒரு ஆள் தான். ஆனால் நான் வந்து அந்த தாட்டை, விருத்தியை உள்ளுக்குள்ளற அந்த காரணத்தில் இந்த மாற்றத்துக்கு பேர் பிரகார. ஓகே, அப்போ இந்த பிரகாரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பிரகாரன்றது விருத்தியோட கனெக்டட், பிரகார விருத்தியோட கனெக்டட். தத்வதி தத் பிரகார விருத்தி ஞானம், தத்வதி தத் பிரகார விருத்தி ஞானம், தத்வதி அதத் பிரகார விருத்தி உபாசனம். டெக்னிக்கலாக இது தர்க்க சாஸ்திரம். தத்வதி தத் பிரகார விருத்திகி ஞானம், அதே விருத்தியே அதுவே இருந்தால் ஞானம். அந்த விருத்தியை கல்லையே கல்லாக பார்த்துட்டா ஞானம். அந்த கல்லில் பிள்ளையாராக பார்க்கறது வந்து பிரகாரா. புரியுதா, விஷுவலைஸ். இங்கே உபாசனன்றது ட்ரூத் இல்லை, விஷுவலைஸ் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், உபாசனான்றதை விஷுவலைஸ். அதில் நிஷ்கிருஷ்ட விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், உத்கிருஷ்ட விஷயத்தை ஏற்றி வைக்கிறோம். அதுக்கு பேர் உபாசனா. புரியுதா, அதனால் எல்லாமே நமக்கு உபாசனா. நிக்கிருஷ்ட விஷயத்து தான் தெரியும். அதனால தான் நம்ம பஞ்சபூதத்துக்கு பஞ்சலிங்கம் வச்சுருக்கோம். புரியுதா, எல்லாமே அறிவோட புத்தியோடு செஞ்சுட்டுருக்கோம். எது ஒன்றும் மூட நம்பிக்கையில் பண்ணவே இல்லை. அதுபோல் இந்த 5வது அதிகரணம் ஆதித்யாதி மதி அதிகரணம். ஆதித்யாதி மதி அதிகரணம். ஆதித்யாதி மத்தியஸ்ச அங்க உபபத்தேஹே. ஆதித்யாதி, ஆதித்ய ஆதி, சூரியன் மாதிரி சந்திரன், நட்சத்திரம், விருட்சம், பக்ஷி எல்லாமே போட்டுக்கலாம். புரியுதா, எந்த விஷயம் இருக்கோ அதெல்லாம் பிரத்தீக உபாசனை. இதெல்லாம் பிரத்தீக உபாசனை. ஓகே, ஆதி மதயஸ்ச மத்தியஸ்ச மதயஸ்ச அங்க உபபத்தேஹே. 4 1 6 சூத்திரம்.
ஓகே, இங்கே இருக்கிற விஷயம் பிரத்யேக உபாசனா. ஆனால் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற டாபிக் மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் கிராமர் இருக்கிறது, வையாக்கரணம் இருக்கிறது, வியாக்கரணம் இருக்கிறது. அதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அனைத்து பிரத்யேக உபாசனையிலும் ஆலம்பனம் அண்டு தேவதா 2 இருக்கிறது. ஆலம்பனம் அண்டு தேவதா இருக்கிறது. பிரத்யேகம் எப்போதுமே ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆலம்பனம். உபாசியம் பிரக்ரஹா. புரியுதா? அப்போ பிரக்ரா அப்படி சொன்னாலே அது உபாசிய தேவதையை குறிக்கிறது. அப்போ பிரக்கார புரிந்தாதான், பிரக்காரன்றது புரிஞ்சாதான் நம்மளுடைய தர்மமே புரிஞ்சா மாதிரி இருக்கும். நம்ம கர்மம் சொல்கிறோம் இல்லையா, கர்மத்தில் 3 காம்போனன்ட் இருக்கிறது. அதில் பண்பு இருக்குது, பாவனை இருக்குது, கர்மா இருக்குது. இப்போ புரியுதா? அது அப்போ அதனால தான் அந்த கர்மான்றதை நாம் என்ன சொல்கிறோம்னா, கர்மான்றது அபௌருஷிய வாக்கியம். கர்மான்றது பௌருஷியத்தில் வராது. இப்படிதான். ஏன்னா ஒரு கர்மத்துலேயும் புண்ணியம் இருக்குது, பாபம் இருக்குது. இது வெஸ்ட் பீப்புளுக்கு புரியாது. புரியுதா? நாம் பண்ணுற ஒரு கர்மத்துலேயும் அதில் அதிர்ஷ்டம் இருக்கிறது, அதிர்ஷ்டம் இருக்குது. அப்போ வேல்யூஸ் இருக்குது, அதில் பாவனா இருக்கிறது. இப்போ எந்த கர்மம், இப்போ இங்கே காப்பி வச்சான், கீழே வை அப்படின்ட்டு, புரியுதா? அவன் என்ன பண்ணுறான்? கர்மமாக பண்ணுறான். நான் என்ன பண்ணுறேன்? பாவனையாக பண்ணுறேன். நான் புரியுறதா? அதில் அதிர்ஷ்டம் இருக்குது, அவனுக்கு திருஷ்டம் இருக்குது. கரெக்டாக இருக்குது. டேபிள் மாதிரி, டேபிள் தானே அது, துணி போட்டு மாற்றிருக்கான். புரியுறதா? அப்போ ஸோ டேபிளாக யூஸ் பண்ணுறான். டேபிளாக யூஸ் பண்ணால் ஞானம், அறிவு. அதில் பகவான் வச்சுருக்கிற இடத்துல பீடத்தில் வைக்கிறியா அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? அப்போ அதுதான் அங்கே எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகிறது. அவர் பகவான், அவர் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறேன், நீங்களும் பகவான் தான், அது காப்பியும் பகவான் தான். இப்போ பாவனா. ஸோ இந்த பாவனா வரத்துக்கு, பாவனா வர வர சூக்ஷ்ம புத்தி வரும், சூக்ஷ்ம புத்தி வர வர பாவனா வரும். ரெண்டும் இன்டர்லிங்க்கு. அப்போ பாவனா ஆட்டிடியூட் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் அதை பண்ண தான் நமக்கு இந்த விஷயம் வரும். அப்போ வாதம் என்னென்னா, டிபேட்டு, எது விஷயம், எது பிரகாரம், எது பிரகாரம், எது விஷயம். அதாவது ஏ பியை தியானிக்கிறதா அல்லது பி ஏவை தியானிக்கிறதா? புரியுறதுல? எது எதை தியானிக்கிறது? ஆதித்யோ பிரம்ம விஷயத்தில் ஆதித்யா விஷயா பிரம்ம பிரகார அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு ஏன் அப்படி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விஷய எப்பவுமே த்வித்யாபத்தி. த்வித்யாபத்தினா விபத்தி, த்வித்ய விபத்தின்னா 2ஆம் வேற்றுமை உருபு. ஓகே, இந்த பிரகாரம் இருக்க அது 3ஆம் வேற்றுமை. ஓகே, 3ஆம் வேற்றுமை. எங்கெல்லாம் 3ஆம் வேற்றுமை வருதோ அது பிரகாரம், எங்கெல்லாம் 2ஆம் வேற்றுமை வருதோ அதெல்லாம் விஷயா. இவ்வளோதான். இது தெரிஞ்சுத்துனா கண்ணை மூடிண்டே எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம். இதுதான் இது என்ன சொல்கிறது, அது என்ன கணக்கில் சொல்லுவாங்களே, அந்த இது ஃபார்முலா பிடிச்சிட்டோம்னா, அதை பிடிச்சிட்டோம்னா மீதி கணக்கெல்லாம் போட்டுடலாம். அந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஃபார்முலா அது பேர், அது புரிஞ்சுக்கணும். ஒன்றுத்துக்கும் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பான் மேத்தமெட்டிக்ஸில். அதை நீ தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு அதில் தான் உனக்கு 100 கணக்கு இம்போசஸ் பண்ணுவான். ஏன்னா அது உனக்கு அந்த புரியணுன்றதுக்காக அந்த விஷயத்தை. அப்புறம் இது புரிஞ்சிடும். இதுக்கு ஆப்போசிட்டாக ராமானுஜர் இருக்கார், ராமானுஜன், கணக்கியல் ராமானுஜன். அவன் போர்டில் எழுதும் போது ஆன்சர் சொல்லிவிடுவான். டீச்சருக்கு கடுப்பாகும். புரியுதா? அவள் கஷ்டப்பட்டு
ராத்திரியும் பகலமும் உட்காந்து கணக்கு போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கான். இவன் போர்டை பார்க்கும்போதே ஆன்சர் சொல்லிட்டானா, ராமானுஜா இந்த பக்கம் வா, கடைசி வரைக்கும் பேசக்கூடாது கிளாஸில். அப்புறம் என் குட்டுலாம் வெளியில் வந்துடும். புரியுது தான். இந்த ராமானுஜர், கணக்கியல் ராமானுஜர் இருக்கான்ல, அவன் இருக்கும்போது கிளாஸ் டீச்சருக்கு ஒத்தரல் இருக்கும், இவன் தப்பு கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு. புரியுதா? சீனியர் பர்சன், அவளுக்கு நோபல் பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஒரு சாதாரண எளிமையான ஒரு வீட்டில் பிறந்தான். புரியுதா? வெறும் வந்து தயிர் சாதம் இது இருக்கும், பழைய சாதம் இருக்கும், அதில் சாப்பிட்டுட்டு இது. அப்போ அவன் கணக்கியல் ராமானுஜம் பெரிய ஆளாயிட்டாருன்னா அவன் வந்து சொபிஸ்டிகேட்டடாக வாயில் ஊட்டி இது பண்ணி, பாப்பா இந்த அம்மாக்கள் பண்ணுது குழந்தைய பாப்பா, குழந்தை சாப்பிட்லையா? நான் ஒரு ஐடியா சொல்கிற மாதிரி, 2 நாள் நீ வந்து ஏகாதசி விரதம் ஏற்பாடு பண்ணு. 2 நாள் ஏகாதசி, அடுத்த துவாதசி சாப்பாடு சாப்பிட்றானா இல்லையா பாரு. என்ன தட்டில் போட்டாலும் நீ வந்து சப்பாத்தியை பிச்சு பிச்சு போட்டு சாப்பிட்றா கண்ணு அப்படின்னா அதில் கொஞ்சம் தேன் இருக்குது, தேன் பாவு, அது கொஞ்சம் கொடுக்கணும். நீனும் தப்பாக பண்ணுற நீ. இப்படிதா ஸ்வீட் கொடுத்தா அது இருக்கணும். இது இந்தூரில் அந்த குழந்தை கவான் கத்துறது, எல்லாம் ஹோல் ஆடியன்ஸு குழந்தை கத்துறதுன்னு எல்லாம் கத்துறதெல்லாம் அடங்கிடும். சும்மா இருங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோதிரத்தை தேனில் துவைச்சி மது மது அது ஒரு மந்திரம் சொல்கிறார் அவர், மது மது. அது ஆட்டோமேட்டிக்காக கம்முன்னு அடிச்சது, கப்சிப்புன்னு அடிச்சது. இப்போ புரியுறதா? இந்த மாதிரி பண்ண புரியுதா? எல்லாத்துக்கும் வழி இருக்கிறது. குழந்தை அடம் பிடிக்கும், அடம் பிடிக்கத்தான் செய்யும். ஏன்? அது குழந்தை சேஷ்டை. புரியுதா? நம்ம ஏற்கனவே 3 இது படிச்சிருக்கோம், குழந்தைய பற்றி கூட பிரம்மசூத்திரத்தில் படிச்சிருக்கோம் பாரு. அதனால் எல்லாத்தையும் வியாசர் விலாவாரியாக சொல்கிறார். அவர் வந்து திருஞானி, அவர் 3 காலத்தையும் பார்க்கக்கூடியவர். இப்போ வியாசர், அவர் வியாசர்னா விசாலமான அறிவு உடையவர் அவர். ஓகே. அப்போ இந்த என்ன அப்படி சொல்கிறதுன்னா, இதில் ஆதித்யனை ஈஸ்வரனாக ஆதித்யனை உபாசித்த, ஈஸ்வரனாக ஆதித்யனை உபாசனை. ஓகே. எங்கெல்லாம் வந்து ஐ வருதோ அந்த ஐ வந்தால் 2ஆம் வேற்றுமை உருவு, ஆக அப்படி வந்தால் 3ஆம் வேற்று உருவு. ஸோ எங்கே 2ஆம் வேற்றுமை அந்த வருதோ, உறுப்பு வருதோ, ஐ வந்தால் அதை வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். எங்கே ஆக வருதோ, 3ஆம் வேற்றுமை உருவு வருதோ, அது வந்து உபாசிய தேவதா. இனி ஆதித்யனை வழிபட்டால் கூட ஆதித்யன் மூலமாக போய் சேர்றது யாருக்குன்னா ஈஸ்வரனுக்கு. ஆக ஈஸ்வரனாக. அப்போ இந்த ஹோல் பிரபஞ்சத்தையும் எப்படி பார்க்கணும்? ஈஸ்வரனாக பார்க்கணும். அதுதான் அந்த கபோதியை நான் எப்படி நான் பண்ண முடியும்? கல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன். அதை சொல்லாதீங்க ஜி, வேறு ஏதாவது சொல்லுங்க. கல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன்னா எதுவானாலும் அது புருஷன். ஏன் இப்போ எதில் வருது? ஐயில் வருதா? புருஷனாக மதிக்க வேண்டும். இப்போ புரியுது? இது புரிஞ்சுதுன்னா நம்ம கணவர் வந்து எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் தெய்வம் அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த மஞ்சக்குடி கேம்ப் முடிச்சுட்டு ஏங்க நில்லுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சுற்றிட்டு வந்து நமஸ்காரம் பண்ண, ஏண்டே காலவாரி விட போறியா அவரு. அதனால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ சாந்தோக்கிய 1:3:1 இதில் பிரமாணம் என்னன்னா, ஏவ அசௌ தபதி தம் உத்கீதம் உபாசீத. 2:2:1 சாந்தோக்கியம்
லோகேஷு பஞ்சவிதகம் சாம உபாசீத பிருத்திவி கிங்காரகா. ஓகே, 5வது அதிகரணத்தின் சாரம் இப்போ பார்க்குறோம். புரியுதா? அதில் என்ன முரண்பாடு இருக்குது, அது எப்படி பொருள்படுத்தணும் அப்படின்றத பார்க்குறோம். சாந்தோக்கியத்தில் யக ஏவ அசௌ தபதி. ஓகே, அதில் என்ன சொல்கிறது, எந்த இதில் பியூட்டிஃபுல் என்னென்னா, ஸோ எனக்கு மேலே பிரகாசிக்கிறது அது லைட்டு. ஓகே, விளக்கு பிரகாசிக்கிறது. 2 சூரியன் மாதிரி இருக்கு. ஓகே, 2 சூரியன். அவன் ஒருத்தன் பாடி வச்சான், ஒரு சூரியன் தான் இருக்கும், ஒரு சந்திரன் தான் இருக்கும், நான் ஒருவன் தான் இருப்பேன், அப்படி தான் பண்ணேன். அதெல்லாம் நீங்கள் பாடி கேட்டிருக்கீங்களான்னு தெரில. அந்த பாட்டு பிரமாதமாக இருக்கும், எனக்கும் பிடிக்கும். புரியுதா? இந்த லைட்டுக்கு மேலே ஒரு சூரியன் இருக்குது. அந்த சூரியனை ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? இப்போ எது பிரகாசிக்கிறது? சூரியன் பிரகாசிக்கிறது, ஷைனிங். புரியுதா? ஷைனிங் சொன்னாலே பயமாக இருக்குது. அதனால் தது உத்கீதம் உபாசித்த. புரியுதா? ஆதித்யனை உத்கீதமாக ஓம்காரமாக உத்கீத ஓம்காரமாக தியானிக்க வேண்டும். அப்போ அடிப்படை லட்சணம் என்ன? இலக்கணம் 2ஆம் வேற்றுமை உருவு ஐ வந்தால் அது ஆப்ஜெக்டு. அதே போல் 3ஆம் வேற்றுமை உருவு ஆக அப்படி வந்தால் அது பிரகார. இங்கே இருக்க முரண்பாடு என்ன அப்படின்னா, ஆதித்ய சூரிய தேவதா இரண்ய கர்ப்பன் உள்ளது, 2வது உத்கீதம் ஓம்காரம் இருக்கிறது. என்ன புரிஞ்சுக்கோ, டெக்னிக்கலாக போன சூத்திரத்துக்கும் இந்த சூத்திரத்துக்கும் உள்ள டிஸ்டிங்ஷனாவது தெரிஞ்சுக்கிற மாதிரியாவது இருக்கணும். அதில் பளிச்சுன்னு ஒன்று ஈஸ்வரா ஒன்று இரண்யகர்ப்ப உத்கிருஷ்ட நிஷ்கிருஷ்ட வந்துடுத்து. இதில் 2மே ஒன்றா இருக்கிறது. புரியுதா? சூரியன் இருக்கு, ஓம்காரா இருக்கிறது, 2மே மெட்டீரியலாக இருக்கிறது, ஆப்ஜெக்டாக இருக்கிறது. இதில் எதை வச்சு எதை உபாசனை பண்ணணும், எதில் எதை உபாசனை பண்ணணும்? ஓகே, அப்போ ஆதித்ய சூரிய தேவதா இரண்ய கர்ப்பா இருக்குது, உத்கீதம் ஓம்காரம் இருக்கிறது. அந்த இதில் கர்மாங்கம் இருக்கிறது. ஓகே, யாகம் போன்ற ரிச்சுவல்ஸில் கூடவே ஓம்காரத்தை சேர்த்து பண்ணுவாங்க. உத்கீத ஓம்காரத்தை சேர்த்து அதோட யாகத்தை ரிச்சுவல்ஸை பண்ணுவாங்க. இப்போ கர்மாங்கம் இருக்குது. இதில் எது நிஷ்கிருஷ்டம் எது உத்கிருஷ்டம், அந்த கன்ஃபியூஸ் இருக்கிறது. நமக்கு கன்ஃபியூஸ் இருக்கிறது. எப்போ போய் சாப்பிட்லாம், கூடத்தில் லேட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. நம்ம இப்போ சொன்னதை நீங்களே சொல்லலாம், லேட்டாக போகக்கூடாது சுவாமிஜி அங்கே அப்படி, அதனால் சீக்கிரமாக முடிச்சுடுங்க அப்படி. இந்த ரூல்ஸ் இருக்குல்ல, அப்பப்போ அவனுக்கு தகுந்தாப்பில் மாற்றிப்பான். புரியுதா? கர்ணன் அப்படி கேட்குறான், கிருஷ்ணா இது என்ன நியாயம், ஆயுதமே இல்லாத மேலே சண்டை போடுற, டே உன் ரூலை நீ உனக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கூடாது. புரியுறதா? அப்போது எது விஷயம், எது நிஷ்கிருஷ்டம் எது உத்கிருஷ்டம், ஒன்று நிச்சயம். அது என்னென்னா, நிஷ்கிருஷ்டத்தை உத்கிருஷ்டத்தை வச்சு நம்ம தியானிக்கணும். இது ரூலு. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. புரியுறதா? அதனால் இதில் இருக்கிற கஷ்டம், குழப்பம், மிஸ்கன்செப்ஷன், எது விஷயம் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன், எது பிரகாரா, அப்படி நமக்கு புரியணும். எது நிஷ்கிருஷ்ட எது உத்கிருஷ்ட, எப்படி தியானிக்கணும். ஆதித்ய தம் அண்டு உத்கீதம் தம், 2மே 2வது உறுப்பு ஐ, 2மே விஷயமாக இருக்கிறது. ஆதித்யனை உத்கீதத்தை தம், ஆதித்ய தம் அண்ட் உத்கீதம் தம், இப்போ 2மே விஷயமாக இருக்க. அப்போது எதனால் தியானிக்கணும், இதுதான் இங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்கிறது, கான்ட்ரடிக்ட் இருக்கிறது, முரண்பாடு இருக்குது. புரியுதா? நமக்கு இதெல்லாம் முரண்பாடெல்லாம் வராது. நம்ம அவ்வளோலாம் போய் சும்மா ஒரு
ராமர் கிருஷ்ணர் வச்சுட்டு ஒரு பூவை போகிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. இப்படிதான் இவ்வளோ டீட்டெயிலாக எல்லாம் போய் உபாசனைலாம் பண்ணி அப்படியே உபாசகன் ஆகி அப்படியே வேலூர் அம்மா மாதிரி அப்படியே தங்கத்திலேயே இழைக்க போகிறதில்ல. அவர் உதாரணம். நாள் முழுக்க நீ அந்த மாதிரி பண்ணினா உனக்கு தங்கமாக கொட்டும். லக்ஷ்மி உபாசகர், புரியுதா? அதை தான் சொல்கிறேன் நான். எல்லாருக்கும் முடியும். இப்போ வேலூர் அம்மாவுக்கு முடியும்னா உனக்கும் கொடுத்தா முடியும், புரியுதா? எவ்வளோ கோல்டு வருமோ வரும். புரியுறதில்ல? நான் இந்த கையாலேயே 100 + 100 + 100 300 பவுன் கையை தொட்டு கொடுத்துருக்கேன் நான். 300 பவுன் நகை. இப்போ புரியுறதா? அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வேதாந்தம் படிச்சுட்டே இன்னும் அந்த உபாசனைக்குள்ளே போனால் எப்படி ஆயிருக்கும் பாரு. ஸ்டாலின், உதய் ரெண்டுமே இருக்குது. விஜய், உதய் என்ன உருப்படாது, இந்த ஒய்ஃபு எல்லாம் இருக்குது. எல்லாருமே நான் இந்த உபாசகன் ஆகி தங்கத்திலேயே எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ. அதுக்கு ஜிஎஸ்டி கட்டிடணும். அப்படி இருந்தால் எல்லா பயிலும் வருவான்னு உபாசனைக்கு, புரியுதா? இப்போ அதை விட பெருசாக சொல்கிறேன். அவனெல்லாம் வரணும், ஆனால் வரமாட்டான். புரியாது. ஏன்னா கோல்டு புரியும். ஏன்னா அதுவும் இப்போ பெங்களூருக்கு இந்த கோல்டு இங்கே வந்துடுத்து, சென்னைக்கு வந்துடுத்து. அது தெரியுமா உங்களுக்கு? பல பவுன் 39 பவுனு, புரியுதா? 39 பவுனு கிலோ, 39 கிலோ. அது இவன் பீரியடில் தானே அது வரணும். கஷ்டம். என்ன ஆக போகிறதோ தெரியல. அவனுக்கு ஏதேதோ ப்ராப்ளத்தில் ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், ப்ராப்ளத்தை இப்படி டேர்ன் பண்ணி விட்ருவான். டைவர்ஷன். ரோடு மாத்திரம் இல்லை, டைவர்ஷனு. இந்த திராவிட கட்சி இருக்குல்ல, திராவிட முன்னேற்ற கட்சி, அவனு செம்ம டெக்னிக் வச்சுருக்கான். அவன் பீக்கில் ஒருத்தனை பேசுகிறான்னா இன்னொரு விஷயத்தை போடுவான். எல்லா ஆடும் அந்த பக்கம் போயிடும். ஆட்டு மந்தம் கூட்டம் தமிழ்நாடு. என்ன அந்த இது கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு செத்து போனால 100 பேர், அதை விடலாமா? அதை விடவே கூடாது. 26 எலெக்ஷன் வரைக்கும் டெய்லி ஒரு தடவையாக சொல்லணும், கள்ளக்குறிச்சியில் செத்து போயிட்டான், கள்ளக்குறிச்சியில் செத்து போயிட்டான். நமக்கு இருக்கிற மீடியாவில் சொல்லல, செய்யலை, எல்லாத்துலேயும் போட்டு விடணும். செத்து போயிட்டான், அதுக்கு பாவம், அதெல்லாம் குழந்தை எல்லாமே கஷ்டப்படுறது. இப்போ நல்லா தான் இருக்கும், ஏன்னா புரிச்சுன்னு போயிட்டான். என்ன இருந்தாலும் சொல்லணும், இது சொல்லிகிட்டே இருக்கணும். எலெக்ஷன் இது பண்ணுற வரைக்கும் மக்கள்கிட்ட போய் கள்ளசாராயத்தினால இது பண்ணிட்டான், அப்புறம் கவர்மெண்ட் பணத்தை அவனுக்கு கொடுத்துட்டான், இப்படி கச்சாமுச்சான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு 4-5 விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு லேட்டஸ்ட் விஷயத்தை அதில் ஜாயின் பண்ணு. இது ஒரு சாதாரண பாலிட்டிக்ஸு. நானே என்னை அறிய முன்னே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் போ. அதுபோல் இந்த பாலிட்டிக்ஸே தெரியாமல் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்துடுறானுங்க. எந்த ஊருக்கு போகிறோமோ, எந்த விஷயத்தை எடுத்துக்கிறோமோ அதில் தரவாக இருக்கணும் மினிமம். என்ன நான் சொல்கிறது இந்த கஷ்டமாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது. இவர் பாரு காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறாரு. ஆதித்யத்தம் உத்கீதம் தம். ஆமாம், 2வது உறுப்பு ஐய வருது. அப்படி வந்தால் என்ன? இப்போது 2 விஷயத்துலையும் இப்போ தசரத புத்திரா 2 சொல்லு இருக்குது, ஆனால் பிரச்சனை கிடையாது, ஒரே ஆள் தான். தசரத புத்திரகான்னு சொன்னாலும் 2 சொல்லு இருந்தாலும் அர்த்தம் என்ன? ஒரே ஆள் தான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆதித்யத்தம் உத்கீதத்தம் அப்படி சொல்கிறது. ஆதித்ய வேற, உத்கீத ஓம்கார வேறு. புரியுறதா? 2 சொல்லுனால அப்படியே விட்டுற முடியாது, அப்படியும் விட முடியாது. என்னதான் சொல்ல வரீங்களும் தெரியல, புரியல. ஓகே, அதாவது சூரிய தேவதையை ஓம்காரமாக தியானிக்கணுமா அல்லது ஓம்காரத்தை சூரிய தேவனாக தியானிக்கணுமா? இதுதான் டிபேட். போன அதிகரணம் மாதிரி இது இல்லை, புரியுதா? டைரெக்டாக ஈஸ்வரன் இருக்கார், நிஷ்கிருஷ்ட உத்கிருஷ்ட பளிச்சுன்னு வெளியில் தெரியுது. ஒன்று இரண்ய கர்ப்பம், இன்னொன்று ஈஸ்வரன். அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் தான் இப்போ இது பிரச்சனையாக இருக்கிறது. அப்போது ஈஸ்வரனாக தரிசிக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு உதவி பண்ணும்.
புரியுதா? உபாசனை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு காலத்தில் உபாசனை பண்ண போகிறோம். இந்த ஜென்மத்திலையோ இல்லை அடுத்த ஜென்மத்திலையோ கண்டினியூ பண்ணுவோம். உபாசனை பண்ணாமல் அந்த டிக்கெட்டு வாங்காமல் நம்ம வந்து சிரவண மரண நிதித்தியாசனம் வராது. அது ரூலு. புரியுதா? அதனால தான் சத் சங்கம்னு வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ கிளாஸ் கேட்குறீங்களா, அதுக்கு பேர் சிரவணம் வைக்கல. சிலருக்கு சிரவணம், பலருக்கு சத் சங்கம். புரியுதா? இந்த சாதன சதுஷ்டய வர 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 ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வேதாந்த வர வர உனக்கு மற்றதெல்லாம் வந்து இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா அது பேருக்கு தான் இருக்குன்றது தெரிஞ்சு, ஏன்னா உட்கிராந்தி கதி ஆகதி ஆக போகிறது. இப்போ அங்கே போனோன்னு இந்த இதில் அந்த ஆசிரமம் ஆசிரமத்துக்கு போனோமே, புரியுதா? இந்த தேனியில் எவ்வளோ பெரிய ஆள் அவர், சாம்பிராட் அவர், புரியுதா? ஆனால் எல்லாமே அவரே கூட்டி போய் ரோடுக்கு வெளியில் வச்சுட்டான். அவ்வளோதான். ஓய், யாராக இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு தான். நீ தான் போயிட்டிய, இப்போ போயிட்டு வந்து கேட்பியா? நீ கேட்க முடியாது. புரியுறதா? இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அறிவு இருக்கும்போது, முக்கிய பிராணம் வேலை செய்யும்போதே இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஓகே ஓகே அப்படின்னா மனசு வந்து சமாதானம் ஆகிடும். அப்போ கிளாஸுக்கு நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஆதித்ய உத்கீதோ மத்தியே சக விஷயா சக பிரகார. ஆதித்ய உத்கீதோ மத்தியே சக விஷயா சக பிரகார. சக விஷயா சக பிரகார. எது? ஆதித்ய உத்கீதோ மத்தியே சக விஷயா சக பிரகார. இதே போல் லோகேஷு பஞ்சவிதகும் சாம உபாசித அடுத்த மந்திரம் சொல்லிருக்கு இல்லையா, அந்த பிரமாணத்தில் அந்த இன்னொரு மந்திரம் சொல்கிறது. அது பஞ்ச காம்பனண்ட் இருக்கிறது. சாம மந்திரத்தை அதை வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து பஞ்ச பூதத்தில் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறார், ஹிங்கார. ஹிங்கார காம்பனண்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹிங்காரன்றது பூமி, லோகம் இருக்கிறது. அதாவது சாந்தோக்கிய 2:2:1 லோகேஷு பஞ்சவிதகம் சாம உபாசீத பிருத்திவி கிங்காரகா. அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆபக வாயு ஜல இதெல்லாம் வருது. நான் அதெல்லாம் சொல்லலை, ஒன்று எடுத்துக்கிறேன் உதாரணத்துக்கு. நீங்கள் உபலட்சணமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஓகே. லோகேஷு, லோக்கன்னா பஞ்சபூதமும் சேர்ந்து லோகம். ஓகே. இந்த பிரபஞ்சம் இருக்க அதில் பிருத்திவி கிங்காரஹா, அதை வந்து பஞ்சவிதக சாம உபாசீத. பஞ்சவிதகம் இந்த பஞ்சபூதத்தில் சாம உபாசீத பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஓகே. ஸோ இது நீ படிச்சிட்டேன்னா இப்போ நம்ம படிக்கிறது இர்ரெலவெண்ட்டு மாதிரி இருக்கும். இப்படிதான் இர்ரெலவெண்ட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா இது நம்ம வந்து 10 நிமிஷம் சாமி கும்பிட்றதுக்கே ஏன் பாடு உம்பாடு பண்ணுறோம். இதில் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறீங்களே அப்படின்னா உனக்காக இல்லை, உன் நிமித்தமாக பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு அவன் உபாசனை பண்ணுறதுக்காக இங்கே வந்து பதிவு செய்கிறோம். அதுக்கு நான் தான் பலிகாடா. லோகேஷு பஞ்சவித சாம உபாசீத. பஞ்ச காம்பனண்ட்டு சாம மந்திரத்தில் சாந்தோக்கிய ஒன்று எடுத்துகிட்டு ஹிங்காரக. உதாரணத்துக்கு இதில் லோகம் அண்டு ஹிங்காரக எதை டிபேட் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். லோகத்தையா ஹிங்காரகத்தையா? லோகன்றது பிரபஞ்சம் மொத்தம். அதில் ஒன்று பூமி வந்து ஹிங்காரகா. புரியுதா? இந்த சட்டச்சிக்கலில் கிங்காரக காம்பனண்ட்டு இதில் உள்ள சிக்கல் போன மந்திரம் மாதிரி இல்லாமல் ஆதித்ய பிரம்ம அப்படி சொல்லாமல் ஆதித்ய பிரம்ம சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது. இப்போ குழப்பமே வராது. இங்கே ஈஸ்வரா சொல்லலையே அப்படி சொல்லிட்டு இப்போ போன ஒரு மந்திரம் சொன்ன அதே தான் 2 உதாரணம் கொடுக்குறோம். முன்னாடி ஒரு உதாரணம், இப்போ ஒரு 2 உதாரணம், 2மே சேம். புரியுதா? குழப்பத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம், அவ்வளோதான். புரியுதா? ஒரே மந்திரம் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம்.
ரெண்டு இதெல்லாம் பாஷ்யக்காரர். சங்கரா சொல்கிறதெல்லாம் நான் சொல்லலை, நன்னா புரிஞ்சுக்கோ. அதில் சிம்பிளாக சாம்பிளாக 2 எடுத்து விட்றேன். அதுக்கே நமக்கு வந்து தலை சுற்றுறதுன்னா மொத்த சங்கர பாஷ்யம் சொன்னால் எப்படி இருக்கும் பாரு, எப்படி இருக்கும்? ஏக்கம் சத் விப்ரஹா பகுதா வதந்தி. ஏக்கம், நான் மாத்திரம்தான் இருப்பேன், மற்றெல்லாம் நீங்கள் அப்படியே தனித்தனியாக போயிடுவான். நைஸாக அப்படி கிளம்பி போயிடுவான். இப்படிதா அந்த இது நான் ப்ராக்டிக்கலாக பண்ணினேன். அந்த இது விருப்பாட்சி குகையில் கூட்டிகிட்டு போனேன் 100 பேரை. இப்படிதா உள்ளர அவர் வந்து 17 வருஷம் இருந்தார். 17 நிமிஷம் முடியாதவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்ட்டாக போயிடணும். அது இருட்டாக இருக்கும். அப்புறம் 17 நிமிஷம் நான் வந்து இது அலாரம் வச்சுருந்தேன். அலாரம் வச்சுட்டு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கடிகார கையில் வச்சுருப்பேன். இந்தூரில் ஒரு பொண்ணு வந்து கேட்டால், ஏன் நீங்கள் கடிகாரத்தை வச்சுட்டே பேசுகிறீங்கன்னு. அவளுக்கு ஒரு மாலை போட்டு விட்டேன். இவ்வளோ பேரில், ஆயிரக்கணக்கான பேரில் நீ மாத்திரம் இதை கவனிச்சிருக்கேன்னு, புரியுதா? ஸோ அதனால் அங்கேயும் 17 நிமிஷத்துக்கு மேலே மெய் மறந்து தியானம் பண்ணிட்டேன்னா, புரியுதா? அதனால தான் யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணீங்களோ மெய் மறந்து போயிடுறதுக்கு, அதுக்கு முன்னாடி மெய்யெல்லாம் மறக்காது, அதுதான் தூங்கி போய்டும் சொன்ன மாதிரி. அதுக்கு அலாரத்துக்கு வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியோ ஒன்று நீங்கள் சமாதி ஸ்டேட்டுக்கு போனாலும், இப்போ விஷ்ணு வந்து சமாதி ஸ்டேட்லாம் ஒன்றும் போல், அவர் எப்படி இருக்கார்? ஸ்டில்லாக இருக்கார். ஸ்டில்லானா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம், புரியுதா? அது மாதிரி லோகேஷு பஞ்சவிதகம் சாம உபாசிதா. நீ வந்து தூங்காமல், ராத்திரியெல்லாம் தூக்கம் வராமல், தூக்கம் குறைவாக இருந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்தோன்னு வச்சுக்கேன், அடாடாடாடாடா அப்படியே எங்கெல்லாம் வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்க தூங்கலையோ இந்த மாதிரி ஒரு கிளாஸை சொல்லுங்கள், அது ஆட்டோமேட்டிக்கலி வந்து நித்திரையில் போயிடும், கிருத்திகா உட்பட. அதனால் கிருத்திகானா அந்த கிருத்திகா இல்லை, நான் வேறு கிருத்திகா சொல்கிறேன். நிறைய கிருத்திகா இருக்கிறது ப்ராப்ளம். இப்போல்லாம் ஒரு கிருத்திகா இல்லை, பல கோணத்தில் பல கிருத்திகா இருக்காங்க. ஓகே, சரி. அப்போ பிருத்திவி ஹிங்காரகா, பிருத்திவி லோகா ஹிங்காரகா பத்தி எதில் வரும்? விஷய பிரகார சொல்கிறது கடினமாக இருக்கிறது, புரியுதா? அப்போது இந்த விருத்தி இருக்க கிங்காரவா, அது தியானம் செய்யணுமா இல்லை கிங்காரத், அதாவது இந்த பிருத்திவி இருக்கு இல்லையா, பிருத்திவினா பூமி, இந்த பிருத்திவியை கிங்காரவா தியானம் பண்ணணுமா, கிங்காரவா, அல்லது கிங்காரத்தை பிருத்திவியாக உபாசனை செய்யணுமா? இது 2வது உறுப்பு. 3வது உறுப்பு எது? ஐ 2வது உறுப்பு. ஆகன்றது 3வது. இது புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் அப்பப்போ சொல்லலாம், ஐ 2வது உறுப்பில் பேசுகிற, அப்படி பேசாத, ஆக கர்மத்துக்கு வா, விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லணும். பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறான்? கர்மாங்க உபாசனா அது என்ன? அதனால் இது என்ன உபாசனா? கர்மாங்க உபாசனா. இந்த உபாசனா கர்மாங்க உபாசனை புரியுதா? உபாசனை பண்ணுறதில் ஒரு கர்மத்தையும் அங்கமாக வச்சுக்கிறது, புரியுதா? கர்மாங்கம். சித்தாந்தி என்ன சொல்லலாம்? சித்தாந்தி கூட ஓகே, 100% அக்ரி, நீ சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன். கிங்கார மந்திரம் பார்ட் ஆஃப் தி கர்மாங்கம். நெக்ஸ்ட்டு, கர்மாங்கத்தில் தேவதா பிருத்திவி வராது. கர்மாங்கத்தில் தேவதா பிருத்திவி வராது. ஓகே, தேர்ஃபோர் கிங்கார கர்மாங்கம் பிருத்திவி தேவதா. இந்த கிங்கார கர்மாங்கம் பிருத்திவி தேவதா அகர்மாங்கம். கர்மாங்கம் அக்கர்மாங்கம், கர்மாங்கம் வராது. பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறான்னா, இதில் கர்மாங்கம் எதுவோ அது உத்கிருஷ்ட காரணம், அதுதான் பலம் கொடுக்கறது, பலம் கொடுக்கறது, கர்ம பல தாதா மாதிரி பலத்தை கொடுக்கறது இல்லையா?
நீங்கள் உபாசனை பண்ணினா பலன் கொடுக்குறது இல்லையா, அந்த பலத்தை அது தானே கொடுக்கறது. அப்போது லோகாஸ் நிக்ருஷ்ட, அதனால் பலன் வராது. நம்ம பிருத்திவை வச்சுட்டு கர்மாங்கமாக பண்ணிட்டுருக்கோம், அதில் தான் நம்ம வேண்டிக்கிறோம், அதுதான் பலனை கொடுக்கறது. அதனால் லோக சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹோல் பிரபஞ்சம், அது நிக்ருஷ்ட வராது. புரியுறதா? அப்போது தேர்ஃபோர் லோக விஷய ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் கிங்காரக பிரகார இது பூர்வபக்ஷி வாதம். பிருத்திவி லோகத்தை விஷய கிங்கார சாம பிரகார உபாசனம் செய்ய வேண்டும். இது வரைக்கும் பேசினதில் பூர்வபக்ஷம். அது இல்லை சாமி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே பூர்வபக்ஷம். சித்தாந்தி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கிங்கார சாம மந்திரம் விஷய ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். கிங்கார சாம மந்திரம் இருக்கு இல்லையா, அது ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். பிரதீகம் பிருத்திவி லோக பிரகார, பிருத்திவி லோகா பிரகார. வியாசர் சூத்திரத்தில் சொல்கிறது இந்த வாதத்தை ஏற்றுக்கிறாரு. ஓகே, அதனால் வியாசர் சொல்கிறது ஆதித்யாதி அப்படின்னா ஆதி முதலாதுன்னு சொன்னார் இல்லையா, அங்கே இது ஆதி சொன்னதுனால எக்ஸ்ட்ரா ஒன்று விஷயத்த சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, அங்க உபபத்தேகே ஆதித்ய மதஸ்ய அங்க உபபத்தே, இது சூத்திரம், வியாசருடைய சூத்திரம். அதில் அவர் சொல்கிறாரு, இது ப்ராப்பராக இருக்கிறது, கரெக்டாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது. அவருடைய பதில் என்னென்னா, இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் சரியானது? அதெல்லாம் சங்கரை செய்ய வேண்டிய விஷயம். புரியுறதா? அதெல்லாம் பண்ணணும். ஓகே, நான் எதாவது சொல்லிட்டேன்னா அது யார் செய்யணும்? ஸ்ரீதர் தான் செய்யணும். புரியுது? வியாசர் பற்றி சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் செய்கிறது யார்? 2 டிக்கெட்டு வந்ததா 10 டிக்கெட்டு வந்ததான்னு யாரும் செய்யறது? அப்போ நம்முடைய பெருமை என்னென்னா சமஷ்டி பாவம், டோட்டாலிட்டி. அதில் ஹோலிஸ்டிக் விஷன் இருக்கு. அப்படிதான் லாஜிக்கு தர்க்கம் இதை விட ரொம்ப முக்கியமானது, வியாக்கரணம் இதை விட முக்கியமானது, வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஹோலிஸ்டிக் ஐடியா இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம். ஓகே, உன்னுடைய லாஜிக்கோ உன்னுடைய தர்க்கமோ உன்னுடைய ஐடியாவோ அதெல்லாம் செகண்டரி. அப்படிதான் ஹோலிஸ்டிக்காக எது நன்மை கொடுக்கும் அப்படின்றத நீ பார்க்கணும். ஓகே, இது புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சால் தான் உனக்கு புரியும். இப்போ அம்மா கிட்ட அம்மாவும் அந்த குழந்தையும் பேசுவோம். ஓகே, அந்த பாஷை இருக்குல்ல, பரிபாஷை, அது நமக்கு ஒன்றுமே புரியாது. அவள் கரெக்டாக அதை புரிஞ்சுட்டு அதை குழந்தைக்கு பண்ணிடும், அது இதுக்கும் புரிஞ்சுக்கும். ஓகே, அதே இடத்துல நீ இருந்துன்னு வச்சுக்க கூட சத்தம் கேட்கும், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் புரியவே புரியாது, அந்த குழந்தைக்கும் புரியாது. நீ அந்த குழந்தை பேசுகிறத நீயே போய் எதாவது பண்ணி கொடுத்தீன்னா அப்படின்னும். ஓ, அப்போ வேறு ஏதோ கேட்குது, அவள் அம்மா கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாள். புரியுதா? அதனால தான் அந்த வீர விளையாட்டுலாம் நம்ம இறங்கக்கூடாது. ஆனால் தூரக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா? சில சமயம் நம்ம வீட்லேயே அம்மா என்ன பண்ணுறாலோ அதை அப்படியே விட்டுடணும். பாரு அப்படின்னு கொஞ்சம் இதுவாக விடணும். ஏன்னா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் தான் அதெல்லாம் செட் ஆகும். புரியுதா? அந்த பாஷை. ஓகே, அங்கே இந்த குழந்தை இலக்கணமாக பேசாது. ஓகே, கிராமர் படிலாம் பேசாது, முன்ன பின்னு பேசும், கலந்து பேசும், மிக்ஸ் பண்ணி பேசும். புரியுதா? எதையோ சொல்கிறதுக்கு எதையோ ஒன்று சொல்லும், உனக்கு அப்படி தான் தோணும். ஆனால் அந்த குழந்தை பேசுகிறது யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு நன்னா தெரியும். இதெல்லாம் இங்கே தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சு. அப்போ மற்ற தத்துவவாதிகள்லாம் அதனால தான் இந்த கதை இப்போ ஞாபகம் வருது, அது இப்போ சொல்லிடுறேன் நான், நல்ல நேரமாக இருக்குது. அதாவது அவள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க,
இந்த மாதிரி பொது இடத்துல வந்தீங்கன்னா 1 பாத்ரூம் வந்துன்னா விசில் அடிக்கணும்னு சொல்லு. எங்கேயும் அர்ஜென்ட்டாக போயிட்டா அவன் அம்மா, பக்கத்தாத்து மாமி கூட இருக்கா, இந்த குழந்தை நான் விசில் அடிக்கணும் அடிய நன்னா குழந்தை உணவு அவளுக்கு தான் தெரியும். விசில் அடிக்கிறான்னா கூட்டிகிட்டு போய் வெளியில் விடுவா, கொண்டு போய் அதனால் பரிபாஷை யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும், மற்றவாளுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நீ அந்த இலக்கணமாக பார்ப்ப, நீ விசில் அடிக்கணும் விசில் அடிக்கிறது அப்படின்னு இப்படி தான் கேட்பான். என்கிட்டையும் கூட கேட்பான், அப்படி தான் விசில் அடிக்கிற மாதிரி தான் கேட்பான். அதுக்கு ஒரு சங்கேத பாஷெல்லாம் இருக்கிறது, நிறைய பாஷையெல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்படி மாற்றி அப்படியே ஒரு மாதிரி சைஸபிளாக நம்ம போயிட்டு இந்த இது ஜர்னி அப்படி தான் பண்ணணும். இந்த குரு சிஷ்ய உறவு இருக்க இந்த இதுக்கு எஸ்பெஷலி இப்போ கீதா படிக்கிறோம்ல பாராயணம், அதில் நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய வரும். படிக்க ஒரு எழுத்தாக உங்களுக்கு கண்ணில் இப்போ தெரியும். ரேண்டமாக படிச்சுட்டு போகிறதுக்கும் ஒரே அத்தியாயத்தை திருப்பி அபியாசம், அதுக்கு பேர் என்ன வியாசர் சொல்கிறாரு? ஆவர்த்திகி. இந்த 3 மாதமாக அவன் ஒரே அத்தியாயத்தை தினசரி சொல்லுவான். இப்போ புரியறதில்ல? அப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுமே வேக இருந்ததெல்லாம் ஒரு சொல்லும் இப்போ புரியும். புரியுதா? அது அர்த்தத்தோடு போகும்போது இது நல்லாவே புரியும். அப்போது திருஷ்யத்தை தூ அகர்யா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிகி கட்டோபனிஷத்து மந்திரம். ஓகே, ஒரு விஷயம் சூக்ஷ்மம் ஆக தான் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். இந்த 6வது ஸ்லோகத்தை சொல்லிடுவோம். ஆதித்யாதி மதயச்ச அங்க உபபத்தேகே. வியாசர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் எதுவும் பிரச்சனை கிடையாது, அப்படியே எடுத்துக்குவேன் அப்படின்னு. கான்டெஸ்ட்டு முக்கியம். என்ன கான்டெஸ்ட் முக்கியம்? மற்றது எல்லாமே செகண்டரி. எது முக்கியம்? எது இது இல்லை அப்படின்னா, முன்னாள் அதிகரணத்தில் சொன்னது நன்னா புரிஞ்சுக்கணும். இப்போ தான் பாயிண்ட்டு. இதுக்கு முன்னாடி சொன்னது சுதந்திர உபாசனா, இப்போ சொல்கிறது கர்மாங்க உபாசனா. அதனால் இந்த தலைவலி புரியுறதா? அது சுதந்திர உபாசனா, இது கர்மாங்க உபாசனா. ஓகே, சுதந்திர உபாசனா இந்த கான்டெஸ்டில் நம்ம என்ன உண்டோ ஆதித்யாதி மதயேச்ச அங்க உபபத்தேகே. ஓகே, அப்போது இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு இந்த கான்டெஸ்ட் தெரியும். முன்னாள் அதிகரணம் சுதந்திர உபாசனா, இந்த அதிகரணம் கர்மாங்க உபாசனா. அதனால் ரூல்ஸு ரெண்டுக்கும் விதி வேறையாக இருக்கிறது. கர்மாங்க உபாசனா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ, அது ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். கர்மாங்க உபாசனா மாதிரி அது எப்பவுமே இதெல்லாம் ரூல். நீங்கள் எப்போயாவது தவறி உபாசனை பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஐடியா கொண்டு செய்யணும். ஓகே, ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் அதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஆதித்யாதி மதயகா என்றது விஷுவலைசேஷன். உபாசனை என்பது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, இமேஜினேஷன், விஷுவலைசேஷன். ஓகே, அதில் ரெண்டுமே இமேஜினேஷனாக இருக்கிறது. ஆதித்ய சாந்தோக்கிய 1-3-1 ஆதி, அதுக்கு அடுத்த மந்திரம் 2-2-1. ஓகே, மதயகனா விஷுவலைஸ் பண்ணிக்கோ. லோக எப்படி பண்ணணும் அப்படி பண்ணிக்கோ. அங்கேனா அங்கே இங்கே இல்லை, அங்கேன்றது அங்கே. ஓகே, கர்மாங்கத்தில் ஓம்கார உத்கீதம் தான் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். 1-3-1. நெக்ஸ்ட்டு 2-2-1 கிங்காரகா.
இந்த கிங்காரக ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் ரெண்டுமே சாம மந்திரம். சாம மந்திரம்னா என்னது? சாம வேதத்தில் இருக்கிற உத்கீத மந்திரம். எனவே பிருத்திவி லோகா இமேஜினேஷன், லோகங்கள் நாட் ஆப்ஜெக்ட். ஓகே, அதுபோல் இந்த மந்திரம் நாட் இமேஜினேஷன். அங்கே இதற்கான ஹேத்து காரணம் என்ன? உபபத்தேகே. எப்படி சொல்கிறேன் ஹேத்து அப்படின்னா உபபத்தேகே, இதுதான் சரியானது அப்படின்னு. உபபத்தேகன்னா வியாசாச்சாரியர் பிரம்மசூத்திரத்தில் என்ன சொல்கிறாரு? இதுதான் பொருத்தமாக இருக்கிறது. நிறைய வீட்டில் பெரியவங்களாம் என்ன சொல்லணும்னா ஷார்ட்டாக 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே ஏத்தும் பேசக்கூடாது, நமக்கு புரியவே புரியாது. புரியுதா? அப்போ தான் அந்த அம்மா போன பிறகு அம்மா கிட்ட கேட்பான் இந்த பையன், என்ன சொல்லிட்டு போனார் அப்பா? புரியுது? இதெல்லாம் பழைய காலத்தில். இப்போல்லாம் பையன் அப்பா சொன்னாலும் கேட்குறதில்ல, இந்த அம்மா சொல்கிறதும் கேட்குறதில்ல. அவன் ஒன்று சொல்லுவான் யூடியூப்பை பார்த்து. இது ரெண்டுத்துக்கும் தெரியவே இல்லைன்னு அவன் முடிவு பண்ணி சொல்லுவான். இப்படிதான். இதான் ஓல்டு பேஷன். இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. உபபத்தேகே, இதுதான் சரியானது, இதுதான் பொருத்தமானது. காரணம் இது கர்மாங்க உபாசனம். கர்மாங்கம் எப்போவுமே ஆப்ஜெக்ட் ஆஃப் உத்கீதம் அண்டு கிங்கார, அதெல்லாம் கர்மாங்கம். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது யார் அப்படின்னா இவர் சங்கராச்சாரியார், பாஷ்யக்காரர். புரியுதா? அதனால் நம்ம பொழைச்சோம். அப்போ புரிந்து கொள்ள வேண்டியது, போன அதிகரணம் சுதந்திர உபாசனா, அதனுடைய ரூல்ஸ் வேறு. இங்கே சொல்கிறது கர்மாங்க உபாசனா, இதனுடைய ரூல்ஸ் வேறு. அப்போ விஷய பரிக்கார வித்தியாசப்படும். கன்க்ளூஷன் எங்கே இது ஈஸியாக கன்க்ளூஷன் மொத்தமாக கடைசியில் கணக்கு எழுதும்போது ஆன்சர் கரெக்டாக எழுதணும். புரியுதா? இப்படியா போயிட்டு கடைசியாக கரெக்டாக அந்த ஆன்சரை மாத்திரம் ஒரு பேப்பரில் வச்சுக்கணும், அதை எழுதிடணும் இங்கே. புரியுதா? அது என்ன அப்படின்னா நிகிருஷ்ட வஸ்துவில் உத்கிருஷ்ட வஸ்துவை புகுத்தி தியானிக்கணும். புரியுதா? அதனால் நம்ம தியானம் பண்ணுறது எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கிறது. எங்கெல்லாம் நிகிருஷ்ட வஸ்து இருக்கிறதோ உத்கிருஷ்ட வஸ்துவை கொண்டு வரணும், அதுலேயே வசதி எதுவோ அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த உபாசனையை இப்போது முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.